இந்த விஷஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு ஒரு 100 மெசேஜ் நான் கூகுள் ஷீட்டில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 100ல் இருந்து ரேண்டமாக ஏதாவது ஒரு மெசேஜை சூஸ் பண்ணி சென்ட் பண்ணிவிட்டேன். நான் ஒரு ஃபேஸ்புக் ஆட்டோமேஷன் பாட்டை பில்ட் பண்ணியிருக்கேன். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நீங்கள் சோஷியல் மீடியாவில் எப்போவுமே என்கேஜாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். அது மட்டும் இல்லாமல் இந்த சோஷியல் மீடியா மூலமாக ஒரு நெட்வொர்க்கை பில்ட் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான பர்ஃபெக்டான டூல் தான் இது. ஆனால் இதுக்காக மட்டுமே நான் இந்த பாட்டை பில்ட் பண்ணலை. இதை நான் பில்ட் பண்ணதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்காக தான். ஏன்னா ரீசெண்ட் டேஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ்லாம் எடுத்துகிட்டு அதை எப்படி சரியாக ரன் பண்ண தெரியாமல், ரன் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க எக்கச்சக்கமான பேர் இருக்கீங்க. ஸோ இவங்களுக்கு டவுனாக போயிட்டு இருக்க இந்த பிஸ்னஸை தூக்கி நிறுத்தவும், ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்க பிஸ்னஸ்க்கு கிளைண்ட் இன்ட்ராக்ஷனை அதிகப்படுத்தவும் நம்மளால முடியும். சரி, ஒருத்தருக்கு விஷ் பண்ணுறது மூலமாக எப்படி இன்ட்ராக்ஷன் கிரியேட் ஆகும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஆகும். உங்களில் எத்தனை பேர் இதை கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல. நீங்கள் ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பேங்க் சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லைன்னா கூட உங்களுடைய பர்த்டே அன்னைக்கு அவங்க ஒரு விஷஸ் மெசேஜை சென்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் எதுக்கு அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு விஷ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. என்னென்னா, நான் இன்னும் மார்க்கெட்டில் தான் இருக்கேன், நான் அலைவில் தான் இருக்கேன், நான் இன்னும் சர்வீஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன், மார்க்கெட்டில் இன்னும் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் என்னை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லாமல் உங்ககிட்ட நான் இன்டைரக்டாக ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறேன். அதுக்கான பார்த்தா தான் நான் உங்களுடைய பர்த்டேவை சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இது ஒன் ஆஃப் த கிளைண்ட் இன்டராக்ஷன் வே. சரி, இதை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றப்ப நமக்கு செலவு அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தான் நான் இங்கே ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி லாஸில் போகக்கூடிய ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டே இன்னும் ரிட்டர்ன் எடுக்கலை. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணனா உங்களுடைய பிஸ்னஸ் ராக்கெட் வேகத்தில் மேலே போயிடும் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஃபேக் கமிட்மெண்ட். சிம்பிளாக சொல்கிறேன், நான் ஒரு விஷயம் பண்ணணும், ஆனால் என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரீ ரிசோர்ஸை யூஸ் பண்ணி நான் அதை பண்ண போகிறேன். நமக்கு செலவே இல்லாத ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணுறது மூலமாக நம்ம கிளைண்ட் இன்ட்ராக்ஷனை அதிகமாக்க முடியும். ஆனால் கொஞ்சம் நிதானமாக சிந்திச்சு எக்ஸிக்யூட் பண்ணால் அதை அச்சீவ் பண்ணலாம். நிறைய பேருக்கு அந்த டைமும் இல்லை, அதை யோசிக்கிறதுக்கான விஷயங்களும் இங்கே நடக்கிறது. இதுக்கு முன்னாடி இந்த பாட்டை நான் விண்டோஸ் ஓஎஸ்க்காக பில்ட் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டியூவல் கோர் பிசி ரன் ஆகுது அப்படின்னாலுமே ஒரு 20 to 30 வாட்ஸ் பவர் கன்சியூம் பண்ணும். அப்படின்றப்ப என்னதான் இது ஒரு டியூப்லைட் கன்சியூம் பண்ணுற அளவுக்கு பவர் தான் கன்சியூம் பண்ணுதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் 24/7 இது ரன்னிங்கில் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, டோட்டலாக விண்டோஸ் ஓஎஸில் இருந்து இதை வேறு எப்படி நம்ம மினிமலாக பண்ணலான்னு யோசிச்சதுக்கு அப்புறம் நான் ராஸ்பெரி பையை சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ராஸ்பெரி பைன்றதும் ஒரு கம்ப்யூட்டர் தான். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், இது ஒரு சின்ன சைஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். சரிங்களா? இது ரன் ஆகிறதுக்கு வெறும் 5 வோல்ட் கரண்ட் இருந்தால் போதும். ஜஸ்ட் ஒரு மொபைல் ஃபோன் ரன் ஆகிறதுக்கு என்ன பவர் தேவைப்படுமோ அதுதான் இதுக்கு கன்சியூம் ஆகும். ஈவன் இது 24/7 வருஷம் ஃபுல்லாக ரன்னிங்கில் இருந்தாலுமே உங்களுடைய கரண்ட் பில்லை ரிஃப்ளெக்ட் கூட ஆகாது. ஏன்னா அந்த அளவுக்கு மினிமலான பவர் தான் இது கன்சியூம் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் உள்ள கையிலேயே அடைக்கணும்னா அந்த அளவுக்கு சின்னதாக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நாம் இதில் மானிட்டர் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா மானிட்டர் யூஸ் பண்ணால் அதுக்கு தேவையில்லாத பவர் செலவாகும். ஸோ அதையும் நான் இதை ரெடியூஸ் பண்ணுறேன். இது ஒரு ஹெட்லெஸ் சர்வராக தான் ரன் ஆக போகுது. இப்போதைக்கு அவுட்புட் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதை இப்போதைக்கு ஃபேஸ்புக்குக்காக மட்டும் பில்ட் பண்ணியிருக்கேன். போக போக வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எல்லா விதமான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்குமே நம்ம இதை பண்ண போகிறோம். இந்த ஆட்டோமேஷன் அப்படிங்கிறதுக்கு இதுதான் அப்படின்னு ஒரு லிமிட்டேஷனே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இஆர்பியில் நிறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம இதெல்லாம் ஆட்டோமேஷன் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதுக்காக ஃபேஸ்புக்கில் இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் நமக்கு தெரியாத அன்னோன் பர்சன் கூட நம்மளால் ஈஸியாக இன்ட்ராக்ட் ஆக முடியும்.
ஸோ அதுக்காக தான் இந்த பிளாட்ஃபார்மை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். போக போக நான் சொன்ன மாதிரி எல்லா பிளாட்ஃபார்மையும் நாம் வந்து டெவலப் பண்ணிகிட்டே போக போகிறோம். இன்றைய தேதிக்கு ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஒரு 5000 ஃப்ரெண்டு வரைக்கும் வச்சுக்கலாம் அவங்களுடைய லிமிட் பிரகாரம். அப்படி பார்க்குறப்ப 5000 பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி பர்த்டே விஷ் பண்ணணும் அப்படின்றப்ப அது வந்து ஒரு நாள் 2 நாள் பண்ணுவீங்க, கண்டினியூஸாக இதை பண்ணுவீங்கன்னா டெஃபினட்டாக மாட்டீங்க. ஸோ 5000 பேரில் ஆவரேஜாக எடுத்திங்கன்னா கூட பர் டேக்கு ஒரு 10 to 15 மெம்பர்ஸ்க்கு வந்து பர்த்டே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அவங்க எல்லாருக்குமே இந்த பாட் விஷ் பண்ண போகுது. அதாவது ஒரு ஹியூமன் விஷ் பண்ணுறா போல இது பண்ண போகும். சரி, விஷ் பண்ண போகுது அப்படின்றப்ப எப்படிலாம் அது இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷ் பண்ணணும். 2வது அந்த விஷ் வந்து ஒரு ஹியூமன் பண்ணுற மாதிரி இருக்கணும். 3வது இது எல்லாமே யூனிக்காக இருக்கும். அதாவது ஒரு வருஷத்துக்கு நான் சென்ட் பண்ண மெசேஜை திரும்ப அடுத்த வருஷத்துக்கு நான் சென்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஜஸ்ட் ஒரு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அந்த இடத்துல அவங்களுக்கான முக்கியத்துவம் அவங்க கம்மியாயிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்படின்றப்ப நம்ம இதை செய்ய போகிறதில்ல, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்து இந்த பாட்டில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அதே சமயம் ஃபால் பேக் ஃபங்க்ஷனையும் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எப்போவுமே இன்டர்நெட் கனெக்டடில் இருக்கும்னு சொல்ல முடியாது. பாட் ரன் ஆகிட்டே இருக்கப்போ திடீர்னு இன்டர்நெட் கட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கான ப்ராசஸே வந்து ஸ்டாப் ஆகிடும். ஆனால் நம்மளுடைய பாட் அப்படி பண்ணாது. இன்கேஸ் ஏதாவது ஒரு இஷ்யூனால இன்டர்நெட் கட் ஆனால் கூட எங்கே கட் ஆகிடுச்சோ அங்கே அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், திரும்ப இன்டர்நெட் கனெக்ட் ஆக இருக்கும். ஒன்ஸ் இன்டர்நெட் ரீகனெக்ட் ஆன உடனேயே அதோடைய ப்ராசஸ் எங்கே ஸ்டாப் ஆச்சோ அந்த இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணும். இப்போது ப்ராசஸ் ஃப்ளோவை உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன், அப்படியே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் சைட்குள்ளே என்ட்ரு ஆகுது. யாருக்கெல்லாம் இன்னைக்கு பர்த்டே இருக்கோ அவங்க எல்லாரையும் சர்ச் பண்ணி எடுக்குது. பர்த்டே பேஜ்குள்ளே என்ட்ரு ஆகியாச்சு. எத்தனை பேருக்கு பர்த்டே அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணுது. இதுக்கப்புறமா ஒரு பர்சனோட ப்ரொஃபைலையும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுவே விஷ் பண்ணுது. இந்த விஷஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு ஒரு 100 மெசேஜ் நான் கூகுள் ஷீட்டில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 100ல் இருந்து ரேண்டமாக ஏதாவது ஒரு மெசேஜை சூஸ் பண்ணி சென்ட் பண்ணி விட்டுரும். நீங்கள் வேணும்னா மெசேஜ் மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். அதுபோல் 100 தான் இல்லை, 1000 இருந்தாலும் சரி, 2000 இருந்தாலும் சரி, 10,000 மெசேஜ் கூட நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஒன்ஸ் மெசேஜ் சென்ட் ஆனதுக்கு அப்புறமா இன்றைக்கி யார் யாருக்கெல்லாம் விஷஸ் சென்ட் பண்ணியிருக்கோம், எந்தெந்த பர்சன், அவங்களுடைய நேமு, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் என்ன மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது போல் எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த மாஸ்டர் கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்டில் ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகிடும். அதோடு நிற்காமல் நமக்கு டெய்லியும் நோட்டிஃபிகேஷன் வரணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக வாட்ஸ்அப் மெசஞ்சரை ஆட்டோமேஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன். இந்த கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்டுமே உங்களுக்கு ஃப்ரீ தான். உங்ககிட்ட ஒரு கூகுள் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்புமே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஏபிஐ வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் வாட்ஸ்அப் ஏபிஐ நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காசு கட்டணும், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதையே இதில் பைபாஸ் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணிவிட்டேன். அப்படின்றப்ப இதுவுமே நம்மளுக்கு ஃப்ரீ தான். ஸோ இதே போல் டெய்லியும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜை சென்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். யார் யாருக்கெல்லாம் விஷஸ் சென்ட் பண்ணியிருக்கு, எத்தனை பேருக்கு விஷ் சென்ட் ஆகிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இதை நீங்கள் கூகுள் ஷீட்டில் ஓப்பன் பண்ணியும் பார்த்துக்கலாம், இல்லை ஃபேஸ்புக் மெசஞ்சரை ஓப்பன் பண்ணியும் பார்த்துக்கலாம். பட் நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்றதுக்காக நான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நோட்டிஃபிகேஷனாக டெய்லியும் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக. ஓகே, இப்போ உங்களுக்கு ப்ராசஸ் ஃப்ளோ தெளிவாக புரிஞ்சிருக்கும். இது வெறும் ஸ்டார்டிங் மட்டும்தான். இது போல் பல விஷயங்களை நம்ம ஃபேஸ்புக்கில் மட்டுமே ஆட்டோமேஷன் பண்ண முடியும். லைக் இன்ட்ராக்ஷன் இல்லாத பீப்புளை அன்ஃப்ரெண்ட் பண்ணணும், யார் யாரெல்லாம் இன்ட்ராக்ஷன் இருக்குது, நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்கள எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகணும். ஸோ இது போல் எல்லா விஷயத்தையும் நம்மளால் பண்ண முடியுமான்னு கேட்டால் நம்மளால் முடியாது. பட் பாட்டால் இதை செய்ய முடியும். இதை தான் நம்ம ப்ரோக்ராமிங்காக அதுக்கு இன்புட்டாக கொடுக்க போகிறோம். இது இதோட நிற்க போகிறதில்ல, இது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் மட்டும்தான். அதே போல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறது என்னென்னா, உங்கள்கிட்ட எவ்வளோ சூப்பரான ப்ராடக்ட் வேணாலும் இருக்கலாம், அது வந்து எவ்வளோ குவாலிட்டியான ப்ராடக்டாக வேணாலும் இருக்கலாம். பட் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் கிமிக்ஸ் காட்டுறவங்கள தான் இந்த உலகம் நம்புது. அப்படின்றப்ப நாமளும் அதுக்கு அடாப்ட் ஆகிறது தான் புத்திசாலித்தனம். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒதுக்கிட்டு போகிற சுச்சுவேஷன் நம்மளுக்கு இல்லை. ஏன்னா காம்படிஷன் அதிகமாகிடுச்சு.
இது போல் பிஸ்னஸ் ஃபீல்டுலேயும் சரி, ஈவன் நீங்கள் பர்சனல் லைஃப்லேயுமே இது எழுதப்படாத ஒரு சட்டமாக வச்சுட்டாங்க. ஒருத்தரை இன்ட்ராக்ட் பண்ணணும்னா இதெல்லாம் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன், என்னுடைய இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இன்றைக்கி என்னுடைய கோட் வந்து சர்வைவ் ஆகிடுச்சு, ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. நாளைக்கு இது ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுன்னா, ஏன்னா ஃபேஸ்புக் அவங்களுடைய பேஜஸை டைனமிக்காக சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்றப்ப நம்மளுடைய கோடு வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு, நம்மளுடைய பாட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு டேட்டா பேஸ் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இந்த டேட்டா பேஸை பேஸ் பண்ணி தான் எல்லா கிளைண்ட்டுமே, அதாவது எல்லா ராஸ்பெரி பையுமே ரன் ஆக போகுது, எல்லா பாட்டுமே ரன் ஆகும். அப்படின்றப்ப நான் வச்சிருக்க இந்த பர்டிகுலர் சர்வர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் கூட டைரெக்டாக டெய்லியும் இன்ட்ராக்ட் ஆகும். ஃபேஸ்புக்குன்னு இல்லை, நம்ம என்னென்ன இதுக்கப்புறம் பண்ண போகிறோமோ எல்லா சைட் கூடயுமே டைரெக்டாக இன்ட்ராக்ட் ஆகும். இன்கேஸ் எனி சேஞ்சஸ் அதில் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை டிடெக்ட் பண்ணி எனக்கு ஒரு அலர்ட் கொடுத்துரும். மோஸ்ட் ஆஃப் த டைம் அதுவே அதை ரிசால்வ் பண்ணிடும். அப்படி பண்ண முடியலன்னா மேனுவலாக நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். அப்படின்றப்ப இந்த பிரச்சனை ஃப்யூச்சரில் வந்தாலும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இதை கேரண்டீடாக சொல்கிறேன். இந்த கோட் எப்போவுமே சர்வைவ் ஆகும். ஓகே, இப்போ இதுக்கு தேவையான ஹார்ட்வேர்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ராஸ்பெரி பை தேவைப்படும். நான் யூஸ் பண்ணுறது ராஸ்பெரி பை 4GB ரேம். நீங்கள் பை 4 வாங்கிக்கோங்க, இல்லை 5 வாங்கிக்கோங்க. ஆனால் மினிமம் ஒரு 4GB ரேம் இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க, சரிங்களா? அண்ட் செகண்ட், ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு தேவைப்படும். இந்த மைக்ரோ எஸ்டி கார்டு வந்து ஒரு கிளாஸ் 10 இருக்கக்கூடிய எஸ்டி கார்டாக வாங்கிக்கோங்க. 32GB வாங்கிக்கோங்க. டிஸ்பிளே வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், உங்களுக்கு மானிட்டரிங் பண்ணணும்னா. இல்லைனா அது தேவையில்லை. என்ன கேட்டிங்கன்னா அது தேவையே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். டிஸ்பிளேன்றது நெசசரி கிடையாது. அது போக ஒரு பவர் அடாப்டர் தேவைப்படும். இந்த பவர் அடாப்டர் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் போகிற சார்ஜரே போதும். ஆனால் என்னென்னா இது வந்து ஒரு 5 வோல்ட் 3 ஆம்ப் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பாட்டுக்கான எல்லா சோர்ஸ் கோடுமே நான் ப்ரொவைட் பண்ணுறேன், எல்லா ஸ்டெப்பையும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஆனால் என்னால் இந்த வீடியோவில் அதை அட்டாச்மெண்ட் பண்ண முடியாது. அதுக்கான ரீசனையும் நான் சொல்லிடுறேன். ஃபேஸ்புக் இருக்காங்க இல்லைங்களா, மெட்டா, அவங்க வந்து என்னென்னா அவங்களுடைய ஓன் பிளாட்ஃபார்மில், ஃபேஸ்புக்குன்னு இல்லை, எல்லா ஒரு ஈவன் யூடியூப்புமே அவங்களுடைய ஓன் பிளாட்ஃபார்மில் ஆட்டோமேஷன் தேர்ட் பார்ட்டி பண்ணுறத அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாருமே ஒரு பாட் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாட் டு பாட் கம்யூனிகேஷன் மாதிரி இது போயிடும். அதாவது ஹியூமன் டு ஹியூமன் இன்ட்ராக்ஷன் போயிட்டு பாட் டு பாட் இன்ட்ராக்ஷன் அப்படின்ற மாதிரி போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா அவங்களுக்கு இதில் லாபம் கிடையாது. ஸோ இதனால அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு ஹியூமன், ரியல் ஹியூமன் எப்போ அவங்களுடைய பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் அவங்களால ஆட் புஷ் பண்ண முடியும். ஸோ ஆடு புஷ் பண்ணால் தான் அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். ஸோ இதனால தான் அவங்க பிளாக் பண்ணுறாங்க. ஈவன் இது மெட்டாவோட பாலிசிலையுமே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பாட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டே வந்து பிளாக் ஆகிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது எல்லாத்தையும் நாம் நமக்கு சாதகமாக ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுறது மூலமாக யூஸ் பண்ணிக்க போகிறோம். லைக் ஒரு ஹியூமன் இன்ட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி நம்ம பண்ண போகிறோம் இந்த பாட்டில், சரிங்களா? ஆனால் இந்த சோர்ஸ் கோடை நான் கொடுக்காத ரீசனுமே இதுதான். ஏன்னா அவங்க டைரெக்டாக பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே, இந்த யூடியூப் வீடியோவை கண்டிப்பாக டெஃபினட்டாக நீங்கள் பார்க்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. கேஸ் பார்த்துட்டாங்கன்னா எதுக்கு தேவையில்லாத அன்வான்டான ரிஸ்க் நம்ம எடுத்துருக்கு. உங்களுக்கு தேவை அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில், இல்லை டேரெக்டாக கால் பண்ணுங்கள். நான் டெஃபினட்டாக உங்களுக்கு மொத்தத்தையுமே ஷேர் பண்ணுறேன். இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். நான் உங்ககிட்ட மணி வாங்கிறதுக்காகலாம் நான் இதை பண்ணல. நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், எனக்கு அது தேவையும் கிடையாது. உங்களுக்கு தேவை அப்படின்னு பட்டுச்சுன்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இந்த காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் பாட்டை பேஸ் பண்ணி இன்னும் என்னென்ன விஷயங்கள் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எல்லா மொத்த டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்களே ஓனாக ப்ராஜெக்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். தயவு செஞ்சு ப்ராஜெக்ட் சென்டரில் போயிட்டு காசை கொடுத்து ஒரு விஷயத்தை வாங்கி அதை டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்காது. சரி, இது எல்லாருமே பண்ணுவாங்களா? இது பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்குன்னு சொல்லியாச்சு, எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு இருந்தாலும் இது எல்லாருமே பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சலூன் கடைக்காரரோ இல்லை ஒரு டீ ஸ்டால் வச்சுருக்கவரோ அவங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியணும், ப்ரோக்ராமிங் தெரியணுங்கிற எந்த அவசியமும் இல்லை.
இன்ஃபேக்ட் அவங்களுடைய பிஸ்னஸில் அவங்க கிக்காக இருக்கலாம். பட் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பண்ணுறப்ப சில ஸ்ட்ரகிள் வந்து அவங்களுக்கு இருக்கும். அப்படி நீங்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்களுமே எனக்கு டைரெக்டாக கால் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நேரில் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். நான் உங்களுக்கு செட் பண்ணி கொடுக்குறேன். பட் ஆனால் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்குமே நான் சொல்ல விரும்புறது என்னென்னா, நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் இதுக்கு முன்னாடி லாஸ் பண்ணியிருப்பீங்க பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ட்ரை கூட பண்ணியிருக்க மாட்டீங்க, சரிங்களா? இதனால வந்து ஒரு பெரிய லாஸ் ஆக போகிறது கிடையாது. பிகாஸ் நீங்கள் தான் செலவு பண்ண போகிறீங்க. உங்ககிட்ட தான் வந்து ராஸ்பெரி பை இருக்க போகுது. ஜஸ்ட்டு நீங்கள் தான் இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுறீங்க, நீங்கள் தான் வந்து பவர் சப்ளை கொடுக்குறீங்க. எல்லாமே உங்கள் கை அடக்கத்தில் தான் இருக்குது. ஒரு இந்த ராஸ்பெரி பை கூடவே நீங்கள் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மார்க்கெட்டில் ஒரு 5K 5500 6000 அந்த மாதிரி வரும். இது வந்து ஆன்லைனில் அதிகமாகவே இருக்குது. யாருன்னா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து லோக்கல் ஷாப்பில் தேடி போய் வாங்கிக்கிறது அதுதான் பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ வாங்கிக்கோங்க. இதனால வந்து உங்களுக்கு பெரிய லாஸ் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, சரிங்களா? அப்படின்றப்ப இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போதைக்கு அதாவது இன்ஸ்டண்ட்டாக ஒரு பூஸ்டப் உங்கள் பிஸ்னஸ்க்கு இது கொடுக்கலனாலும் கிளைண்ட் இன்ட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிஸ்னஸ்க்கு. இதை கண்டிப்பாக இந்த பாட்டை வந்து செய்வோம். இதை நான் பர்த்டே விஷயோட நிறுத்த போகிறதும் கிடையாது. நான் இதுக்கப்புறம் பண்ண போகிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே டைரெக்டாக உங்ககிட்ட தான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த சேனல் மூலமாக. ஸோ அப்படின்றப்ப ஒன்றும் நான் சொல்ல நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் ஒரு நாளைக்கு நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். ஓகே, இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் முக்கியமாக ஒரு ஆளுக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். யாருன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த ராஸ்பெரி பையை தேடிட்டு இருக்கப்ப எனக்கு வந்து இதை வாங்கிறதுக்கு கூட என்கிட்ட உண்மையாக சொல்ல போனால் என்கிட்ட பைசா இல்லை. அப்படின்ற சுச்சுவேஷனில் ஒருத்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணார். யாருன்னு தெரியாது, என்னன்னு தெரியாது. ஜஸ்ட்டு நான் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணேன். அந்த ஒரே ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை பார்த்துட்டு எனக்கு வந்து ரிப்ளை பண்ணி என்னுடைய ப்ராஜெக்ட் ஐடியாவை கேட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். ஐ மீன் ஒரு புது ராஸ்பெரி பையே எனக்காக வாங்கி கொடுத்தார். அவர் வாங்கி கொடுத்த அன்னைக்கு கூட நான் அவருக்கு ஒரு டைம் கூட பண்ணல. ராஜு சார், நீங்கள் இதை பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். இதை பார்த்துட்டு இருக்க எல்லா ஆடியன்ஸுமே என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஏதாவது டவுட்னா ஓப்பனாக கமெண்ட் பண்ணிவிடுங்க, சரிங்களா? நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். தேங்க்யூ ஸோ மச்.